அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆண் குழந்தை பிறக்க பங்குனி உத்திரம் சிறப்பு பூஜை முறை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பங்குனி உத்திர திருநாளில் பரம்பொருள் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவது குழந்தை பாக்கியம், குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்க உதவும் என நம்பப்படுகிறது. இந்த நாளில் திருச்செந்தூர் போன்ற முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, சிவபார்வதி முருகன் தெய்வ யானை திருக்கல்யாணத்தை தரிசிப்பது மற்றும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது விசேஷ பலன்களை தரவல்லது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் ஊர்கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. பங்குனி உத்திர நாளில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 5:30 மணிக்குள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். மாலை முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர உண்ணாவிரதம் அல்லது பழம் பால் அருந்தி விரதம் இருந்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு பால், பழம், தேன், தினை மாவு அல்லது சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டீர்கள் என்றால் இந்த நாட்களில் ஆண் குழந்தை பிறக்க அதிகப்படியான வாய்ப்பு. முருகனுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து முருகனின் திருக்கல்யாண வைபவத்தை நினைத்து வழிபட வேண்டும். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, குமாரஸ்தவம், திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும். குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தங்களின் வேண்டுதல்களால் சமர்ப்பிக்கலாம். திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, திருப்பரங்குன்றம் போன்ற முருகப்பெருமான் தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியம். வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து அலங்கரித்து தீபமேற்றி முருகனுக்கு பிரியமான இனிப்பு பண்டங்களை வைத்து கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக ஆண் குழந்தை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் இந்த விரதத்தை இருந்து ஆண் குழந்தை பெற்றெடுத்து விடுங்கள். தெய்வீகமான மாதமாக பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று பங்குனி உத்திர திருவிழா. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்காக ஏராளமான பக்தர்கள் விரதம் இருப்பது வழக்கம். குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று கட்டாயத்தில் இருக்க வேண்டிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த உத்திர திருவிழாவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கே இது நல்லதாக நடைபெறும். எண்ணற்ற திருமணங்கள் நடைபெற்று அவர்களுக்கு ஆண் புதல்வர்கள் பெற்றெடுத்த திருநாள் இந்த திருநாளாகும். இன்னும் சில முருக பக்தர்கள் பங்குனி உத்திரத்திற்காக 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் விரதம் இருப்பதை விளக்கத்தில் கொண்டுள்ளனர். அப்படி பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தெரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். முருகப்பெருமானுடைய அருளை பெற்று ஆண் குழந்தை பெற்றெடுக்க மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் பங்குனி உத்திர விரதமாகும். பங்குனி உத்திர விரதத்தன்று முருகனை வழிபட்டால் திருமண தடைகள் விலகும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் ஆண் குழந்தை பிறக்கும், முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தடைகள், துன்பங்கள், பாவங்கள் மற்றும் வறுமை ஆகியவை நீங்கி முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் என சொல்லப்படுகிறது. இந்த நாள் ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் இருந்து விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம். அப்படி பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் பக்தர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளை தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கே வெற்றிக்குரியதாக நடைபெறும். பங்குனி உத்திர தினத்தில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் முருகன் தெய்வ யானை, ராமர், சீதா, ரங்கநாதர், ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வங்கள் திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது. இதனாலேயே தெய்வங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும் என நினைப்பவர்கள் தெய்வங்களிடம் சென்று முறையாக வழிபட்டீர்கள் என்றால் அந்த மகிழ்ச்சியில் உங்களுக்கு வரம் அருள அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அதனாலேயே பங்குனி உத்திரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தர விரதம், திருமண விரதம், குழந்தை விரதம் என அழைப்பதுண்டு. இந்த நாள் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னி பெண்களும் குழந்தை இல்லாத ஆண் குழந்தை இல்லாத முருகன் பக்தர்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கையாகும். பங்குனி உத்திரம் அன்று சாப்பிடாமல் பட்னியாக இருந்தால் அது விரதம் இருந்தது என்று ஆகிவிடும் என சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. உணவை தவிர்த்து பட்டினியாக இருப்பது என்பது விரதத்தின் ஒரு சிறு பகுதிதான்.
அதனால் பட்டினியாக இருப்பது மட்டும் விரதம் கிடையாது. அனைத்து நாட்களும் அனைத்து நேரமும் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் மனதை முருகனிடம் செலுத்துவதுதான் உண்மையான விரதம். அன்று ஒரு நாளாவது மற்ற விஷயங்களை மனதில் அலைவாய விடாமல் முருகனை நினைத்து முருகனுடைய திருநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் 3 வேளையும் உணவை தவிர்ப்பது சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டுமாவது உணவை தவிர்க்க வேண்டும். அதுவும் முடியாதவர்கள் சமைக்காத உணவுகளை, அதாவது காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பங்குனி உத்திரம் ஒன்று நாம் சாப்பிட வேண்டிய 3 வேளை உணவையும் மற்றவர்களுக்கு தானமாக அளிப்பது சிறப்பு. பங்குனி உத்திர விரதம் இருக்கும் பக்தர்களில் சிலர் கோவிலுக்கு சென்று மட்டும் வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலர் வீட்டிலேயே மட்டும் வழிபட்டு இருப்பார்கள். ஆனால் இந்த இரண்டுமே தவறு. பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும், வீட்டிலும் வந்து வழிபட வேண்டும். 2 விதமான வழிபாடுகளையும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். இறைவனை பூஜை செய்து இறைவனின் நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது மிக முக்கியமான அம்சமாகும். முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் செவ்வழி மலர்களால் அலங்காரம் செய்து பால், பழம், தேன், தினைமாவு அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். முடியாதவர்கள் வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழங்கள் வைத்து வழிபடலாம். பங்குனி உத்திரம் ஒன்று கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் யாரிடம் கோபம் கொள்வதோ தீய சொற்களை பேசுவதோ கூடாது. சுற்றியுள்ள அனைவரையும் முருகனாக நினைத்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பங்குனி உத்திரம் ஒன்று முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவன், பார்வதி, ராமர், சீதா, ஆண்டாள், ரங்கநாதர் ஆகிய தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க, அடுத்த வருடத்திற்குள் ஆண் குழந்தை பிறக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை என்று பங்குனி உத்திர விழா கொண்டாட உள்ளது. இந்த நாள் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபடுவது சிறப்பு. பல கோவில்களில் முருகன் உள்ளிட்ட பல தெய்வங்களுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண வைபத்தில் கலந்து கொண்டு தெய்வீக அருளை பெற்று ஆண் குழந்தை பெற்றெடுக்க எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.